அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நம்ம ஆப்ஷன் வர்த்தகத்தோட அடிப்படையில் தான் சந்தையை பார்த்து வருகிறோம். இதில் நியூஸ் பேஸ்டோ ரிசல்ட் பேஸ்டோ இண்டிகேட்டர் பேஸ்டோ எதுவும் எடுத்துக்கொள்வதில்லை. இது ஏன் எடுத்துக்கொள்வதில்லை? இப்போ நியூஸ் பேஸ்டு தான் நீங்கள் பார்த்து வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் அந்த நியூஸ் எப்போதெல்லாம் வரும்ட்டு உங்களுக்கு தெரியுமா? ஒரு கேள்விக்குறி உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்டுட்டிங்கன்னா அது இம்பேக்டடாகவே இருக்கும். ஏன்னா ஒரு நியூஸை பார்த்து தான் நம்ம செய்ய போகிறோம். அந்த நியூஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்தி எந்த நேரத்தில் கிடைக்கிறது, அதனுடைய தன்மை என்ன, அதன் அடிப்படை யாருக்கெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுது, இது அனைத்துமே உங்களுக்கு தெரியும். அப்போது நீங்கள் வந்துட்டு இது ஒரு குட் நியூஸ், இது பேட் நியூஸ், இது வந்து நல்ல செய்தி, இது வந்து கெட்ட செய்தி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறக்குள்ளேயே அதோட இம்பேக்டட் முடிஞ்சிருக்கும். அப்போது ரிசல்ட் பேஸ்டு எடுக்கிறீங்கன்னா நீங்கள் என்னென்ன ரிசல்ட் நீங்கள் நல்லதுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு மாற்றாக தான் அங்கே நடக்கும். அப்போ இது வந்து குட் ரிசல்ட் அப்படின்னு பார்த்தா போன வருஷம் இதோட இந்த வருஷம் கம்பேர் பண்ணும்போது, இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இது சரியான ரிசல்ட் இல்லை. அதாவது ஒரு நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் இது சாதகமாக நடந்தால் அதுக்கு ஒரு விரிவுரையும், பாதகமாக நடக்கும்போது அதுக்கு ஒரு விரிவுரை முதல்ல எழுதப்பட்டிருக்கும். அதில் நம்ம போய் பலிகடாகக்கூடாது. அதனால் ஆப்ஷன் வர்த்தகம் செய்பவர்களுக்கு வரைபடம் கண்டிப்பாக முக்கியமே தேவையே கிடையாது. வரைபடம் பார்த்து வியாபாரம் செய்கிறாங்க அப்படின்னாலே அது வந்துட்டு என்ன சொல்கிறது, விதாண்டாவாதத்துக்கு வேணால் நம்ம வந்துட்டு வரைபடத்தை பார்த்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வரைபடத்துக்கும் ஆப்ஷனுக்கும் சம்மந்தமே இல்லை. யாரெல்லாம் உற்று நோக்கினீங்கன்னு தெரியாது. மார்க்கெட் வால்டைல் இருக்கும்போது மார்க்கெட் வந்துட்டு ஹையோ லோவோ பிரேக் பண்ணால், இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து ஹையை பிரேக் பண்ணால் அது கால் ஆப்ஷனுக்கு சாதகம். அப்போ அவன் ஹை பிரேக் பண்ணணும். அதே மாதிரி மார்க்கெட் லோ பிரேக் பண்ணிச்சுன்னா புட் ஆப்ஷனுக்கு சாதகம். அப்போ புட் ஆப்ஷன் வந்து ஹை பிரேக் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி கால் ஆப்ஷன் வந்து லோ பிரேக் ஆகணும் அப்படின்னாலே மார்க்கெட் என்ன ஆகணும்? கண்டிப்பாக வந்துட்டு லோ பிரேக் ஆகணும். அப்போ மார்க்கெட் லோ பிரேக் ஆனால் தான் கால் ஆப்ஷன் லோ பிரேக் ஆகும். அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்துட்டு லோ பிரேக் ஆகணும்னா கண்டிப்பாக மார்க்கெட்டை வந்து ஹை பிரேக் ஆகணும். ஆனால் இந்த நிகழ்வு மார்க்கெட்டை பொறுத்தவரை நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கலாம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு 37,500 மார்க்கெட்டோட லோ, 38,000 மார்க்கெட்டோட ஹை, 37,700 இருக்கும்போதே ரொம்ப அவுட் த மணி பாருங்கள். ஒரு 36,000 புட் அண்டு 39,000 கால், இது பார்த்தீங்கன்னா லோ பிரேக் ஆகும். ரெண்டுமே லோ பிரேக் ஆகும். இது எப்படி சாத்தியம்? மார்க்கெட்டை வந்துட்டு ஒன்றும் இவன் லோ பிரேக் பண்ணால் தான் இவன் லோ பிரேக் ஆகணும். அப்போது இவன் வந்து ஹை பிரேக் ஆகணும். மார்க்கெட் ஹை பிரேக் ஆனால் தான் புட்டு வந்து லோ பிரேக் ஆகணும். அப்போ இது ரெண்டும் நிகழாத போது எப்படி இவன் லோ பிரேக் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கனாலே அங்கேயே உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும். அப்போது எதிர்பார்ப்பு விலை தான் நம்மளுக்கு கட் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது போக நிறைய பேர் நம்ம யோசிக்கிறதே இல்லை. இருக்கிறதுல பல விஷயத்துக்கு ஒவ்வொரு பெயர் கொடுத்துருப்பாங்க. அந்த பெயரை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணவே இருந்திருப்போம். ஆனால் அதோடைய லாஜிக்கை வந்து புரிஞ்சுக்க மாட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாகனம் இங்கே போயிட்டுருக்கு, ஒரு வாகனம் இங்கே போயிட்டுருக்கு, ஒரு வாகனம் இங்கே போயிட்டுருக்கு, ஒரு வாகனம் இங்கே போயிட்டுருக்கு. இங்கே நீங்கள் இருக்கிறீங்க. அப்போது இவர்களை முந்த வேண்டும் என்றால் என்ன நம்மளுக்கு தெரியணும்? அப்போது இவங்களை விட நம்ம ஸ்பீடு வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு வாகனத்தை ஓட்டிகிட்ருக்கீங்க, இந்த மாதிரி டைரக்ஷனில் போயிட்டுருக்கிறாங்க. அப்போ இவங்களை அனைவரையும் நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணணும், முந்த வேண்டும் என்றால் கண்டிப்பாக இவர்களோட நீங்கள் வேகமாக இருக்கணும். அப்போது அவங்களோட வேகத்தை போய் நீங்கள் கணக்கிட்டுருப்பீங்களா? அவங்க எந்த வேகத்தில் போயிட்டுருப்பாங்கன்னு அவங்கள போய் நம்ம பார்க்க முடியுமா? சிலர் எதிர்வினை ஆற்றுவர்கள் வந்துட்டு அவங்க எப்படி என்ன வேகத்தில் போகிறாங்க நம்மளால் கணிக்கிட முடியுமா அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம். ஆனால் இது வந்து கணிதவியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இது அனைத்துமே தெரியாத அனைத்துமே எக்ஸ்ன்னு வச்சுட்டு உங்களுடைய வேகம் அதை பேஸ் பண்ணி ஒரு ஃபார்முலாவே அமைச்சிருவாங்க கணிதவியல் தெரிஞ்சவங்களுக்கு. ஆனால் நீங்கள் வந்து ஒரு வாகன ஓட்டுநராக இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்பீடு தெரியும், நீங்கள் என்ன வேகத்தில் போயிட்டுருக்கீங்கன்ட்டு. அப்போ நீங்கள் 60 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இவங்க அனைவருமே அதற்கு ஜாஸ்தியாக அதிகமாக தான் ஸ்பீடில் போயிட்டுருப்பாங்க. அப்போது அவங்களுடைய வேகம் மற்றும் உங்களுக்கு உண்டான டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இந்த டிஸ்டன்ஸுக்கும் இந்த உங்களோட வேகத்தை கூட்டுறக்கும் உண்டான வித்தியாசம் தெரிஞ்சால் தான் இங்கே ஓவர்டேக் எடுக்க முடியும். அதுபோல தான் ஆப்ஷனை பொறுத்த வரையும் ஆப்ஷன் கிரீக்ஸும் இதன் அடிப்படையில் தான் இயங்கிட்டுருக்கு. இப்போது மார்க்கெட்டை பொறுத்தவரை 37,500 இருக்கிறாங்க. 38,000 காலம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 500 புள்ளி. அப்போ பார்த்தீங்கன்னா 37,500 இருந்து
37,600 ரீச் பண்ணும்போது 38,000 கால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபாய் ஏறும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இதுதான் ஏறும்ட்டு இல்லை, அது மாறும். அதை மாறுறதுனால தான் டெல்டா வேல்யூ காமா வேல்யூ கண்டுபிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உணரணும். அதுவே 37,600லிருந்து 37,700 போகும்போது இந்த 100 பாயிண்ட் ஏற்றத்திற்கு இது வந்து ஒரு 30 பாயிண்ட்டாக ஏறும். இதே 37,700லிருந்து 37,800 இந்த 100 பாயிண்ட்டோட கடத்திற்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 பாயிண்ட் ஏறும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இது நான் தீர்வாக சொல்லலை. 37,800லிருந்து 37,900 பார்த்தீங்கன்னா இந்த 100 பாயிண்ட்டோட ஏற்றத்திற்கு ஒரு 70 பாயிண்ட் ஏறும். அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுட்டா 37,900லிருந்து 38,000 ரீச் பண்ணும்போது 90 ரூபாய் ஏறும். இப்போது இந்த ஏற்றங்கள் தான் டெல்டா வேல்யூ. இதுக்குண்டான வித்தியாசம் வந்து தான் காமா வேல்யூ. அப்போது டெல்டா வேல்யூம் இன்க்ரீஸ் ஆகி காமா வேல்யூ இன்க்ரீஸ் ஆனாலே டிமாண்ட் கிரியேட் ஆகுதுன்னு அர்த்தம். இது நேர்முகமாக இந்த 500 பாயிண்ட்டுமே ஒரு இறக்கம் கூட இல்லாமல் போனால் இது நடக்கும். இதே 37,500லேருந்து மார்க்கெட் 37,300 போயிட்டு வரும்போது 37,500 வரக்குள்ளேயே மார்க்கெட் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் வந்துட்டு 37,500லேருந்து 37,600க்கு இந்த 20 பாயிண்ட் ஏறாது, வெறும் 10 பாயிண்ட் தான் ஏறும். அப்போது ஒரு மார்க்கெட்டை பொறுத்தவரை சாதகமான விஷயம் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து அது நடைபெறும்போது அதுக்கு உண்டான மாதிரி இருக்கும். இல்லை ஒரு பேக்வேர்டு வந்துட்டு ஒரு பின்வாங்கி வந்துட்டு அதுக்கப்புறம் வரும்போது அது நம்பிக்கை கெட்டு போகும். அதனை தெரிந்து கொண்டால்தான் இதனை வியாபாரம் செய்ய முடியும். அப்போ எப்பவுமே 38,000 காலுக்கு இந்த மார்க்கெட் பக்கத்தால் இருந்து வரணும். 37,800லிருந்து 37,900லிருந்து இந்த 38,000 ரீச் பண்ணாதான் டெல்டா வேல்யூ அதிகமாகவும் இருக்கும், அதே மாதிரி காமா வேல்யூ அதிகமாக இருக்கும். இதே தூரத்திலிருந்து 37,000லிருந்து வந்து 38,000 ரீச் பண்ணணுங்கும் போது இங்கே ஃபஸ்ட் இருந்து ஏறுறதெல்லாம் கம்மியாக இருக்கும், பக்கம் வர தான் அதுக்கு நம்பிக்கை கூடும். இதை பற்றி தெரிந்து கொண்டு தான் நீங்கள் வியாபாரம் செய்யணும். அது போக மார்க்கெட்டு ஹை பிரேக் ஆனால் கால் ஆப்ஷன் ஹை பிரேக் ஆகுங்கிற அர்த்தம் கிடையாது. மார்க்கெட் லோ கட் ஆச்சுன்னா புட் ஆப்ஷன் ஹை கட் ஆகுங்கிற அர்த்தம் கிடையாது. இந்த 2 பிரீமியமே மாறுபடும். இதற்கு தகுந்த மாதிரி சூழ்நிலையை கண்டறிந்தால் நீங்கள் வியாபாரம் செய்ய வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரை சென்ற வாரம் 37,591க்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஹை பார்த்தீங்கன்னா 37,988, லோ பார்த்தீங்கன்னா 37,264. மார்க்கெட் வந்து 724 புள்ளிகள் நம்மளுக்கு வந்துட்டு ரேஞ்ச் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. ஓப்பனுக்கு மேலே 397 புள்ளிகளும் ஓப்பனுக்கு கீழே 327 புள்ளிகளும். அப்போ சரிசமமான இம்பேக்டட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மார்க்கெட்டோட ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் அந்த இம்பேக்டட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 60-70 புள்ளிகள் தான் பேங்க் நிஃப்டியில் ப்ரீமியம் இருக்குது. இப்போ அட்டவணைப்படி பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஹெட்ஜ் கொடுத்துருக்காங்க. 38,000 கால், 37,500 புட், 37,000 புட். இப்போ பார்த்தீங்கன்னா 38,000 காலும் 37,000 புட்டு ஒரே ரேட் இருக்குது. அப்போ மார்க்கெட் 37,500 தான் இருக்குன்னு கண்மூடித்தனமாக சொல்லிடலாம். ஸ்பாட் எங்கே இருக்குன்னு பார்க்காம கூட சொல்ல முடியும். அப்போ இதனுடைய டைம் வேல்யூ மிகைப்படுத்தின மதிப்பும் வந்துட்டு சற்று புட் சைடு அதிகமாகவும் கால் சைடு வந்து குறைவாகவும் இருக்குது. அப்போ அதனுடைய தன்மை எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். இப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துட்டா 37,900லேருந்து 37,895, வைட் ரேஞ்சுன்னு எடுத்துட்டா 36,695லேருந்து 38,305. இப்போ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 37,698, 37,895, 38,192. சப்போர்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா 37,276, 37,090, 36,785 அமையும். அதனால் ஆப்ஷன் கிரீக்ஸை எளிமையாக கற்றுக்க பாருங்கள். இதை எப்படியெல்லாம் கற்றுக்கலாம்ட்டு மார்க்கெட்லேயே என்எஸ்சி வெப்சைட்லேயே இருக்குது. இதை வந்துட்டு நம்ம வந்து பெரிதாக இல்லை, மார்க்கெட்டை நீங்கள் ஒரு மாதம் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து பார்த்து அப்சர்வ் பண்ணி இதிலிருந்து ஒரு கீவேர்ட்ஸாக நோட்ஸ் எல்லாம் எடுத்திங்கனாலே உங்களுக்கு எளிமையாக கற்றுக்கொள்ளலாம். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் வந்துட்டு 9842610908 என்ற வாட்ஸ்அப்பை நீங்கள் தொடர்பு கொண்டு அதனுடைய விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரல் அலைஸ் ப்ளூ நிறுவனம் மற்றும் ஜிபிள் நிறுவனத்தின் மூலியமாக டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.